அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் அன்னியூர் சிவாவுக்கு தேர்தல் அலுவலர் வெற்றி சான்றிதழை வழங்கினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் அன்னியூர் சிவாவுக்கு தேர்தல் அலுவலர் வெற்றி சான்றிதழை வழங்கினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இவருக்கு வெற்றி சான்றிதழ் தற்பொழுது வழங்கப்படுகிறது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி அவருக்கு வெற்றி சான்றிதழ்களை வழங்குகிறார். அமைச்சர் பொன்முடி மற்றும் ஜெகத்ரட்சகன் முன்னிலையில இந்த வெற்றி சான்றிதழை வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெறுகிறார். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி அதற்கான வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இன்று வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி 20 சுற்றுகள் 2 மணி அளவில் 20 சுற்றுகளும் நிறைவடைந்தது. இதில் மொத்தமாக இந்த தொகுதியில் பதிவான வாக்குகள்ல திமுக வேட்பாளர் மட்டுமே 1,24,053 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். 67,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில இதற்கு முன்பு இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் எந்த வேட்பாளரும் வெற்றி பெறாத நிலையில் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல 56,296 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி. அதே போன்று நாம் தமிழர் வேட்பாளர் 10,602 வாக்குகள் பெற்று டெபாசிட்டை இழந்திருக்கிறார். மொத்தமாக இந்த 20 சுற்றுகளும் 2 மணி அளவில் நிறைவு பெற்றிருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த தபால் வாக்குகள், அதே போல பழுதான வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருந்த வாக்குகளை ஒப்புச்சீட்டு இயந்திரத்தில் இருந்து எண்ணக்கூடிய பணி இவையெல்லாம் நடந்து முடிந்து அதிகாரப்பூர்வமாக இந்த 20 சுற்றுகளிலும் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் வாரியாக எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு வெற்றி சான்றிதழ் வழங்குவதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த நிலையில இங்க அமைச்சர் பொன்முடி மற்றும் ஜெகத்ரட்சகன் ஆகியோர் முன்னிலையில வெற்றி சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றனர்.